பிரபஞ்சத்தில் நம்ம வந்து எந்த செயலை செஞ்சாலும் எதை நம்ம கொடுத்தாலும் திருப்பி அந்த விஷயம் நமக்கே வந்து கொடுத்துரும். ம். ஸோ இதுதான் வந்து அந்த பிரபஞ்சத்தோட விதி. ம். ஸோ அதனால் நம்ம எப்போவுமே ஒரு மாற்றம் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளணும். ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு நிகழும்போது அந்த மாற்றம் ஏற்படுதுன்னா அதை ஏற்றுக்கணும். ஏற்றுட்டா தானே உங்களுக்கு அந்த மாற்றம் வந்து நிகழும். ஸோ அதே மாதிரி ஒரு சில விஷயங்கள் செய்யும்போது ஒரே விஷயத்த வந்து 2 முறை நம்ம வந்து 2 முறை சிந்திக்க முடியாது. ஒரு விஷயத்த ஒரு வாட்டி கரெக்டாக சிந்திச்சு அதுபடி நம்ம செயல்படணும். இந்த கர்மா வந்து எப்படி குறைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து நீங்கள் வந்து நீர்நிலைகளுக்கு போயிட்டு உங்களோட கர்மா வந்து குறைச்சிக்க முடியும். எப்படி மேடம் நீர்நிலைக்கு போனால் எங்கள் கர்மா முடிச்சிருமா அப்படின்னு உடனே கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நீர்நிலைக்கு போகிறதுக்கு முன்னால் ஒரு சில செயல்களுக்கு நீங்கள் ஏதாவது தவறு செஞ்சுருப்பீங்க. இல்லை உங்களோட முப்பாட்டனர் அந்த மாதிரி இருக்கிறவங்க அவங்க ஏதோ தவறு பண்ணியிருப்பாங்க. ஸோ அது நமக்கு அவங்களோட தெரியாது. தப்பும் நம்மள அஃபெக்ட் பண்ணுன்னு சொல்றீங்க. கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி அஃபெக்ட் பண்ணும்போது தானே அந்த சந்ததியர் நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். அந்த 7 தலைமுறையும் பாதிக்கப்படும். அந்த 7வது தலைமுறை வந்து அதுக்குரிய விஷயங்களை நல்ல விஷயங்களை செய்யும்போது அந்த கர்மா வந்து குறையும். இது வந்து எப்படி குறைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விலங்குகள்லாம் காகத்துக்கு வந்து நீங்கள் வந்து சாப்பாடு வைக்கலாம், உணவளிக்கலாம். அதாவது உணவளிக்கலாம் காகத்துக்கு, அதாவது விலங்குகளுக்கு உணவளிக்கலாம். அப்புறம் அன்னதானம், முக்கியமாக அன்னதானம், ஏழைகளுக்கு படிப்பு கொடுக்கறது, அன்னதானம் கொடுக்கறது, அந்த மாதிரிலாம் இருக்கும்போது உங்களோட கர்மா வந்து கண்டிப்பாக குறையும்.